ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு. வாங்க. சின்ன மிஷினில் தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. முதல்ல இந்த நட்டு மாதிரி இருக்கா, அதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு மேலே கீழே இறக்கிக்கலாம். ஃபுல்லாக மேலே ஏற்றுனீங்கன்னா தையல் வந்து பெருசாக விழும். சென்டரில் வச்சிங்கன்னா மீடியமான தையல் ஆகணும். ஃபுல்லாக கீழே இறக்குனீங்கன்னு வச்சிங்கன்னா தையலே விழாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டரில் வச்சுருக்கேன். இந்த தையல் வந்து நீட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் சுடிதார் அந்த மாதிரி தைக்கிறதா இருந்தால் இந்த தையல் வச்சுக்கலாம். நீங்கள் தைச்சிட்டு ஆல்ரெடி பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். மேலே ஏற்றிட்டுனா ஃபுல்லாக பெரிய தையல் அது. இப்போ நீங்கள் தைச்சிட்டு அடுத்தால பிரிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பெரிய தையலாக வச்சுக்கலாம். ஆனால் இது ப்ளவுஸ் சுடிதார் தைக்கும்போது நல்லா இருக்காது, தையல் ரொம்ப பெருசாக தெரியும். ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி அடிப்பாங்க, ஆனால் நமக்கு தைக்கும்போது அது ரொம்ப இதாக இருக்கும். ஃபுல்லாக கீழே இறக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக நீங்கள் கீழே இறக்கியாச்சுன்னா மிஷின் வந்து ஆப்போசிட்டில் தான் ஓடும், பேக்கில் தான் சுற்றும், ஃப்ரண்டில் சுற்றாது, தையல் விழாது. ஆனால் இதுதான் தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சரி, நிறைய பேர் வந்து இது ஏதோ தைக்காங்க, ஆனால் அந்த தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதை கவனிக்கவே மாட்டாங்க, சும்மா மிஷினில் உட்காந்து தைக்காங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிங்கன்னா தையல் நீட்டாக இருக்கும். ஓகே, பாய்.